எபிசோட் 59 வந்து பத்மா வந்து நட்ராஜ் கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நட்ராஜும் சரி ஓகேன்னு சொல்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஏதோ சீக்ரெட் பிளான் போடுறாங்க. போட்டு முடிச்சுட்டு கடைசியில் நட்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நான் உனக்கு கிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா, நீ ஒரு நல்ல பொட்டென்ஷியல் உள்ள பிளேயர், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் டீம் பாய்ஸ் வந்து எம்என்சிஏ பாய்ஸை பார்த்து நல்லா டீஸ் பண்ணுறாங்க. நம்ம வின் பண்ணணும்னு நம்மளை விட அவங்க தாண்டா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இங்கே வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டீமோட மெயின் பிளேயர்ஸ் இன்றைக்கி ப்ளே பண்ண வைக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக பெஞ்ச் பிளேயர்ஸை ப்ளே பண்ண வைக்கலாம். ஏன்னா ஆங்கர் டீமுக்கு வந்து ஆங்கர் டீம் தோத்தாலும் கவலை இல்லை, எம்என்சியே உள்ளே வர மாட்டாங்க, ஜெயிச்சாலும் அவங்களுக்கு ஓகே இது வின் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பெஞ்ச் பிளேயர்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு கிரீஷ் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெஞ்ச் பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பராக ஆடுறாங்க. ஸோ ஒரு 15 ஓவர்ஸ்லேயே அவங்க வந்து மேட்சை வின் பண்ணிடலான்னு இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பிரேக் வரும். பட் ட்ரிங்க்ஸ் பிரேக் வரும்போது இவங்க கிரீஷ் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாருன்னா, எல்லோரும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுங்க, ஏன்னா 15 ஓவர்ஸ்க்குள்ளாடியே நம்ம வின் பண்ணிட்டோன்னா ஆங்கர் டீம் எம்என்சிஏ டீம் டேரெக்டாகவே குவாலிஃபை ஆகிடுவாங்க. சப்போஸ் நம்ம வந்து லேட் பண்ணி ஒரு 19 ஓவர்ஸ் அந்த மாதிரி வின் பண்ணோன்னா எம்என்சிஏ டீமுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு இன்னுமே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாரு. ஸோ அவங்களும் வேணுக்குன்னே 19 ஓவர்ஸ் வரைக்கும் இழுத்து ஆங்கர் டீம் வந்து வின் பண்ணுறாங்க. அப்போ மாத்தையன் சொல்கிறாரு, இங்கே பசங்க கிட்ட நம்மலாம் இன்னும் மனசை தளர விட வேண்டாம், நமக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச்சில் நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியல் காட்டி இறங்கி ஆடுவோம், ஊரே பார்த்து வியக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளோட கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது மாத்தையன் கிட்ட ராஜசேகரோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி எங்கள் டீமுக்கு வரியா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிற மாதிரி பேசுகிறாரு. மாத்தையன் திருப்பி அசிங்கமாக திட்டி விட்டுறாரு. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கீங்களேன்னா பார்த்து டீசெண்டாக பேசுகிறேன், வயசுக்கு மரியாதை கொடுத்து, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக பேசுவேன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு. உங்கள் கேமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எனக்கு எந்த டீமுக்கும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தையன் வந்து ஒரு டீமுக்கு சின்சியராக பேசிடுறாரு. இப்போது கிரீஷுக்கும் மாத்தையனுக்கும் ஒரு பயங்கரமான மோதல் நடக்குது. ஏன்னா மாத்தையன் என்ன சொல்கிறாருன்னா, உன் டீம் ஆளை விட்டு என்னை பேச சொல்கிறியா, ஏன்டா உனக்கு இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தையன் போயிட்டு கிரீஷ் கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ கிரீஷ் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லாத உனக்கே எவ்வளோ திமிர் இருக்குன்னா ஏசி ரூமில் படுத்து இருக்கிற எனக்கு எவ்வளோ திமிர் இருக்குங்கிற மாதிரி கிரீஷ் பேசுகிறாரு. அதுக்கு வந்து மாத்தையன் வந்து, நீ ஏசி ரூம்லேயே படுத்து ஏசி ரூம்லேயே சாவு, என்கிட்ட ஒரு திமிரை காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தையனும் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ கேர்ள்ஸ் டீம் அவங்க கேமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பத்மா வராங்க. பத்மா வந்துட்டு ரங்கன் சார் கிட்ட சொல்கிறாங்க, என் மனசை மாற்றிக்கிட்டேன் சார், நான் வந்து 1 டவுன் ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன், எல்லாருமே உங்களை நம்பினப்போ நான் மட்டும் நம்பலை, பட் இப்போ நான் ஒன்றும் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ரங்கன் சாரும் ரொம்ப பெருந்தன்மையாக, ஓகே பத்மா நீங்கள் ஜெர்சி மாற்றிட்டு வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் விளையாடுற பிளேயிங் லெவனில் இன்றைக்கி வந்துட்டாங்க. இப்போது எம்என்சிஏ கேர்ள்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. நல்லா ஆடிட்டு இருக்கும்போது லாரா வந்து அவுட் ஆகிடுறாங்க. லாரா அவுட் ஆன உடனே பத்மா வந்து உள்ளே வராங்க. லாரா அவுட் ஆகும்போது ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னா 87 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பத்மா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டொக்கு வச்சு ஆடி எல்லா பால்ஸையும் வேஸ்ட் பண்ணுறாங்க. கூட இருக்கிறவங்க கிட்டெல்லாம் வந்து சிங்கிள் மட்டும் ஓடி ஸ்ட்ரைக்கை வாங்கிக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி ரொம்பவே வந்து ரன் ரேட்டை ஸ்லோ டவுன் பண்ணிடுறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ரன் ரேட் வந்து பத்மா வந்துட்டு 82 பால்ஸில் 40 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. கடைசியாக இறங்கின தங்கம் வந்து 12 பால்ஸில் 26 ரன்ஸ் அடித்து ஓரளவுக்கு டீம் ஸ்கோரை 146ன்னு உயர்த்தியிருப்பாங்க. ஒரு பக்கம் ரங்கனும் வீராவும் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ரிஷியும் தங்கமும் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா தங்கம் இன்றைக்கி கேமில் சூப்பராக ஆடிப்பாங்க, அதை வந்து ரிஷி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருப்பார். ரங்கனும் வந்து தங்கத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி பத்மாவையும் அப்ரிஷியேட் பண்ணுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பத்மா வந்து ஃபுல்லாக எல்லா பால்ஸையும் வேஸ்ட் பண்ணியிருந்தா கூட ரங்கன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுவார். இப்போது 146 டிஃபெண்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு இவங்க டீமுக்குள்ளே வராங்க. வந்தால் பத்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ஃபீல்டு பண்ணுறாங்க, 2 கேட்ச் ட்ராப் விடுறாங்க. இதனால் கடைசி கேர்ள்ஸ் டீம் வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. இதனால் கேர்ள்ஸ் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பயங்கரமாக சண்டை வருது. லாரா எல்லாருமே வந்துட்டு உன்னால தான் சொல்கிறாங்க. தியோ மட்டும் பத்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ரங்கன் உள்ளே வந்துட்டு எல்லாரையும், நீங்கள் வந்து பத்மா கிட்டே சாரி கேட்கணும், ஒரு டீம் ஜெயிச்சதுன்னா எல்லாராலையும், ஆனால் தோத்துச்சுன்னா உன்னாலன்னு சொல்கிறது ரொம்ப தப்பான பழக்கம், ஸோ பத்மா கிட்டே எல்லோரும் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பத்மா இப்படி பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.